இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு ரஷ்ஷி சர்வீஸாக இல்லாமல் நிறைய நேரத்தை எடுத்து சிந்தனைகளை தூண்டி ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து இவ்வளோ தூரம் நம்மை நடத்தின காருண்யத்திற்காக எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்க? நன்றி செலுத்திய போதெல்லாம் வேதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். 5 அப்பம் 2 மீனை கரங்களில் எடுத்து பிதாவுக்கு நன்றி சொன்னார். இயேசு கிறிஸ்து 5000 புருஷர்களை போஷித்து 12 கூடைகளை மிச்சம் எடுக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். பெத்தானியின் கல்லறை கிட்ட பிதாவே உமக்கு நன்றி என்று இயேசு சொன்னார். மார்த்தாள் மரியாளின் கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். யாருமே இந்த நாள் கூட்டத்தை லேசாவே எடுத்துக்க கூடாது. தேங்க்ஸ் கிவிங் அண்ட் கிரேட்ஃபுல்னஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். நன்றி செலுத்துதல் வல்லமையான ஒரு ஆயுதம். அதை யார் கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் பரலோகத்தின் சித்தத்தை இந்த பூமியில் வெளிப்படுத்துவார்கள். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதற்கு பூமியில் சில விஷயங்களை நம்ம செஞ்சாதான் பரலோகத்தின் விஷயங்கள் பூமியில் உங்கள் வாழ்வில் நிறைவேறும். அந்த பங்கில நான் விசுவாசிக்கிறேன். நன்றி செலுத்துதலை யார் கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் பரலோகத்தினுடைய திட்டங்களை இந்த பூமியில் நிறைவேற்றுவார்கள். God will do mighty things. எல்லாரும் துவக்கம் தொடங்கியே நன்றியோடு கர்த்தரை துதிக்கணும். எத்தனை நன்மைகள் கர்த்தர் நமக்கு செய்தார். எவ்வளோ மகத்துவமாய் நம்மை நடத்தி வந்தார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஃபாதர். வி வர்ஷிப் யூ. இந்த டிசம்பர் மாதத்தை கர்த்தர் நமக்கு காண செய்தார். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் கர்த்தருக்கே நம்ம உரித்தாக்குகிறோம். என்னை உண்டாக்கியவரே உமக்கு நன்றி. இதுவரைக்கும் என்னை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி. முடிஞ்சதுன்னு நினைச்ச எங்களை நிறுத்தினீரே நன்றி. நீர் எங்கள் நல்ல மேய்ப்பராயிருந்து மட்டும் எங்களை நடத்தி எந்த குறைவும் இல்லாமல் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி ஆத்துமாவை தேற்றி ஆத்துமாவை திருப்தியாக்கி சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை வழிந்தோட செய்தீர். இத்தனை நன்மைகள், இத்தனை கிருபைகள், இத்தனை இரக்கங்கள் நீர் எங்களுக்கு தந்தீரே. எத்தனை பேர் நன்றி உள்ளவர்கள்? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. My good shepherd, my good shepherd, my good shepherd. நல்ல மேய்ப்பரே உமக்கு நன்றி 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 நன்றி. தேவைகளெல்லாம் சந்தித்தார். குறைவுகளை நிறைவாக்கினார். இல்லை என்று சொன்ன நாட்கள் இன்னைக்கு அள்ளி கொடுக்கும் நாட்கள். சாம்பல் என்று எழுதிய நாட்கள் இன்று சிங்காரமாய் கர்த்தர் மாற்றினார். எத்தனை நன்மைகள் கர்த்தர் எனக்கு செய்தார். ஹல்லேலூயா. மொரியா மலையின் மேல் ஆபிரகாமின் தேவைகளை சந்தித்து புதர்களுக்குள் சிக்கின ஆட்டுக்குட்டியை கொடுத்து யெகோவா ஈரே என்று விளங்கியவர், கைவிடாத தெய்வம், என் தேவைகளெல்லாம் சந்தித்தார், இதுவரைக்கும் நடத்தினார் என்ற நன்றி உள்ளவங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. He is my provider. He is my provider. He is my Yahweh Yahireh. How good you are. How wonderful you are. என் மீட்பரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு பக்கத்துணையாய் நின்று யுத்தங்களெல்லாம் ஜெயித்தவர், எங்களுக்காக போராடினீர், எங்கள் சார்பில் நின்றீரே. இத்தனை மகத்துவங்களை தந்து இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். 27ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தர் எனக்கு அடைக்கலம், அவர் எனக்கு கேடயம்,
அவர் என் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். என் பகைஞரும் என் எதிராளிகளும் என் மாமிசத்தை பட்சிக்க வருகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். என் தலையை, உங்கள் தலையை உங்கள் சத்துருக்களுக்கு மேல, இந்த டிசம்பர் மாதத்துல கர்த்தர் உங்கள் தலையை சத்துருக்களுக்கு மேல உயர்த்துவார். He is my refuge, He is my strength. என் அடைக்கலம், என் அடைக்கலம், என் கோட்டை, என் அனுகூலமான துணை, என்னை கைவிடாத தெய்வம் அவர். நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். என்னை விடுவித்த தெய்வம், என் நாமத்தை நீ அறிக்கை செய்கிறபடினால் உன்னை நான் விடுவிப்பேன். விடுதலை வீரர் அவர், எனக்காக கால்வரியில் தன்னை அர்ப்பணித்தவர். Thank you Jesus. You are my deliverer, you are my protector, you are my preserver, you are my healer, you are my protection. இதுவரைக்கும் எங்கள் கூட இருந்து யுத்தங்கள் எல்லாம் ஜெயித்தீரே. எத்தனை வெற்றிகளை நீங்கள் குவித்தீர்கள். இல்லாத ஒன்றை மட்டும் நீங்கள் குறையாய் சொல்லாதிருங்கள். இந்த நாள் தொடங்கி எத்தனை யுத்தங்களை கர்த்தர் உங்களுக்காய் ஜெயித்தார். அவர் நல்லவர்னு சொல்றவங்க மட்டும் தலைமையில கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் வெற்றியை தந்தார். இதுவரைக்கும் நடத்தினார், இதுவரைக்கும் தாங்கினார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பிதாவே. நன்றியோடு 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 நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். எத்தனை சவால்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கீங்க. 2024 கர்த்தர் உங்கள் ஆச்சரியமாய் நடத்துவார். யுத்தங்களை முடித்து வைக்கிறார். இந்த டிசம்பர் 31க்குள்ள இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பல விஷயங்களில் கர்த்தர் அசைவுகளை தருவாராக. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் அவர் கைவிட மாட்டார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடுமை துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். கருத்தை உணர்ந்து take your time. We don't want to rush, but we want to thankfully with understanding give thanks to the Lord. Hallelujah Lord. ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால். Let's go 1 2 3 4. ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா.
உங்களுடைய வலது கை உயர்த்தி என் கூட இப்படி சொல்லுங்க, பிதாவே உம்முடைய வல்லமை மிக்க கரங்களை எங்க மேல வைத்து உங்க நீதியின் வலக்கரத்தால எங்களை தாங்கி இந்த மாதம் தொடங்கி ஆச்சரியமாக அற்புதமாக ஒவ்வொரு வழியிலும் கர்த்தாவே நீர் எங்களை நடத்துவீராக. ஆமேன்னு சொல்லி கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஏறெடுப்பேன் என் ஜீவனா. ரெண்டு கரங்களை மேல உயர்த்துங்க. கர்த்தருடைய குமாரனுடைய விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானவரின் திரு ரத்தம் நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல, நம்ம சந்ததிகள் மேல, நம்ம வித்துகள் மேல, நம்முடைய விதைகள் மேல கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமையால ஒவ்வொருவரையும் இந்த காலங்களில் கர்த்தர் பாதுகாத்து எத்தனையோ வருஷம் இல்லாத நிறைவோடு வெற்றியோடு ஆரோக்கியத்தோடு செழுமையோடு கர்த்தர் நம்மை புறப்பட செய்வார் என்று நம்புறவங்க கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் கிருபை தந்தீரையா. கிருபை தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி நன்றி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி. ரெண்டு கரங்களை உயர்த்தும் போது இயேசுவின் நாமத்துல அதிகாலை வேளையில நன்றியோடு கூடி வந்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் இந்த டிசம்பர் மாதத்தில் அற்புதமாக புறப்பட செய்து சத்துருவனுடைய எல்லா திட்டங்கள், அவனுடைய அஜெண்டா, அவனுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாறுமாறாக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆச்சரியமாக இந்த நாள் தொடங்கி வெற்றியாக கர்த்தர் நடத்துவார் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். கை தட்டி ஆமென் என்று சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் அச்சமே எனக்கில்லை. என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன், எதையும் செய்திடுவேன். அவரது கிருபைக்கு காத்திருந்து பலனடைவேன். ஆண்டவர் எனக்காய்
அச்சமே எனக்கில்ல. வறுமையோ வருத்தமோ வாட்டிடும் எதையுமே தாண்டிடுவேன். வறுமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பம் எதையுமே தாண்டிடுவேன். அனுதின சிலுவையை தோளில் சுமந்து ஆண்டவர் பின்னே செல்லுவேன். தோளில் சுமந்து ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்ல. ஆண்டவர் அச்சமே எனக்கில்ல. அப்படியே நன்றி உள்ளவங்க எல்லாம் கையை மேல உயர்த்தும் போது அதிகாலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் இப்படி உங்களை பார்த்து ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். எதையெல்லாம் இந்த டிசம்பர் வரைக்கும் 2ஆம் தேதி வரைக்கும் இழந்தீர்களோ, தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டது போல, உலர்ந்த எலும்புகளை சேனையாய் எழுப்பியது போல, சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிற கர்த்தர், இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு பல மடங்காய் திருப்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அதை எனக்கு செய்கிறார் என்று நம்புறவங்க கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் வெள்ளம் அடைவே. ஆண்டவர் எனக்காய் அச்சமில்லை. ஆண்டவர் எனக்காய் அச்சமே எனக்கில்லை. கரங்களை மேல உயர்த்துவீங்களா? இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்க ஒரு நாளும் காணக்கூடாது. ஆண்டவர் உனக்கு முன்னே செல்வார். கோணலானவைகளை செவ்வையாக்குவார். வெங்கல கதவுகளை கர்த்தர் உடைக்கணும். இருப்பு தாழ்பாள்களை கர்த்தர் முறிக்கணும். ஆச்சரியமான கலவுடி நடத்துதல்களை நம்ம காணணும். நன்றி உள்ளவங்க நீங்க, உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு தெரியாது. இந்த மாதம் தொடங்கி உங்களுடைய எல்லா வழிகளிலும் every endeavor of life கடவுள் உங்களை முன்னேற செய்யணும்னு ஜெபிக்கதானே கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தோம். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு முன்னே செல்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார். அவர் என்னை ஜெயமாய் நடத்துவார். என் காரியங்கள் வெற்றியாய் முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நம்புறவங்க கரங்களை உயர்த்தியோ தட்டியோ ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இந்த யுத்தம் உனக்கு ஜெயம். என்னை நடத்தும் இயேசுவினாலே, என்னை நடத்தும் இயேசுவினாலே, அவரது கிருபைக்கு காத்திருந்து, அவரது கிருபைக்கு காத்திருந்து, ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் அச்சமே எனக்கில்லை. நன்றி உள்ளவங்க நீங்க. ஆனா உங்களை போல நன்றி உள்ள பிள்ளைகள், நன்றி உள்ளவர்களை கர்த்தர் பரிமாணங்கள் உயர்த்துவார். God will do great things. 2 கரங்களை உயர்த்துங்களேன். இதுவரை இல்லாத, இதுவரை கண்டிராத வெற்றியின் வாசல்களை
இந்த ஜெப காலங்களுக்கு பின்பு கர்த்தர் உங்க வாழ்க்கையில திறப்பார். டோர்ஸ் ஆஃப் பிரேக் த்ரூ, மிகப்பெரிய அசாதாரணமான வெற்றியின் வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறக்கணும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அதை விசுவாசமா ஏற்றுக்கொள்றவங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா? God will open doors of breakthrough, doors of breakthrough. பல வருஷமாய் மூடப்பட்ட வாசல்கள் கர்த்தர் திறக்க போகிற ஒரு வாசல், அந்த எல்லா வாசல்களுக்கும் நிகராக கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்தி நிறைவில் காத்துக்கொள்வார். நன்றி உள்ளவங்க எல்லாம் என் கூட சேர்ந்து நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லு, செய்த நன்மையாயிரங்கள் நான் சொல்லி சொல்லி பாடுவேன் அவர் செய்த நன்மை. பாஸ்டர், எனக்கு நன்றி சொல்ல எதுவுமே இல்லை. பரவாயில்ல, பக்கம் உயிரோடு இருக்கான் பாரு, அதுவே பெரிய நன்றி. சாவல பாருங்க, ஏன்னா சாவணும்னு நினைச்சவங்க நிறைய பேர். I am still alive today, I am still alive today. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோமே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையாயிரங்கள் நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நம்புறீங்களா? வாசல்கள் திறக்கும். அறிக்கை செய்யுங்க. பக்க சொல்ல, கடவுள் இதுவரைக்கும் திறந்திடாத ஆச்சரியமான வெற்றியின் வாசல்களை என் வாழ்க்கையில கர்த்தர் திறப்பார். நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். I am thankful to God. I am happy. I am blessed. Hallelujah. கரங்களை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். வெள்ளம் போல, நதி போல சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க காரியங்களை வாய்க்க செய்வார். எதிர்பார்த்த எல்லா காரியமும் கர்த்தர் உங்களுக்கு முடித்து வைப்பார். அவர் மகிமை உங்கள் குடும்பத்தில் விளங்கும். அவர் வல்லமை உங்கள் குடும்பத்தில் விளங்கும். கர்த்தருடைய தயவு உங்கள் குடும்பத்தில் வரும். குனிந்து தூக்கின காருண்யத்தை ஈசாயின் குடும்பம் கண்டது போல, ஒரு தாவீதை கர்த்தர் தூக்கி எடுத்தது போல, தயவு 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 தயவு. நான் எத்தனை பேர் கர்த்தர் கிட்ட கேட்கிறீங்க, உங்க தயவு வேணும், உங்க தயவு வேணும். இரண்டு கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா லார்ட், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்னு காலையில நன்றியோடு நம்ம கேட்போமா? என்னை நடத்துங்க, உங்க தயவு எனக்கு வேணும். குனிந்து தூக்கின தயவு எனக்கு வேணும். மனிதர்களுக்கு முன்பாக எங்களை தலை குனிந்து போகாமல் இதுவரைக்கும் நிறுத்தினீரே, நன்றி உள்ளவங்களா நாங்க இருக்கிறோம். உங்க தயவு இன்னும் எனக்கு வேணும். இன்னும் என்னை வழி நடத்தணும்பா. காருண்யம் ஒரு கேடயமா இருக்கணும். உங்க காருண்யத்தால் வருகின்ற மகத்துவங்களை நாங்கள் காண காத்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி என் கூட சேர்ந்து, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். நல்லா கரங்களை உயர்த்தி ஜெபத்தோடு கேளுங்க. உந்தன் தயவால், உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே,
2 கரங்களை உயர்த்தி உந்தன் தயவால் 3 முறை. உந்தன் தயவால் என்னை கர்த்தாவே இயேசுவே உந்தன் தயவால். Say it one more time. உந்தன் தயவால் உந்தன் என்னை நடத்தும். பயப்படாதே வலம் கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலம் கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னேல் நீர் வைத்ததினால் அறிக்க இயலா எவரும் என்னை. பாசம் என் மேல நீர் வைத்ததினால எவருமே உன்னை பறிக்க இயலாது. உன் திட்டம் நிறைவேறும் வரை, நோக்கம் நிறைவேறும் வரை, கரை சேரும் வரை, வெற்றியை காணும் வரை எவரும் உன்னை பறிக்க இயலாது. உள்ளம் கையில் ஏந்தி கண்மணி போல் உன்னை காப்பார். சுனாதா உந்தன் தயவால் உன்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தகப்பன் மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளம் கையில் உன்னை வரைந்தார் உன்னதர் உனக்கு புகலிடமே. என்னை வரைந்தார் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா. இந்த நாள் தொடங்கி நான் நம்புறேன் கடவுள் உங்களை சந்தோஷப்படுத்துவார். பக்க சொல்லுங்க, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் மாதங்களுக்கும் நாட்களுக்கும் நிகராக கர்த்தர் எனக்கு சமாதானமான வருஷத்தை எனக்கு தருகிறார். 2024 சமாதானம் நதியை போல எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்வதாக. நல்ல கைத்தட்டி நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா லார்ட். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி நன்றி. பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து சொல்லு, கடந்த நாட்கள் காத்தாரே நன்றி. என் உயிருள்ள நாளெல்லாம் எப்பொழுதுமே இந்த புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. இந்த புதிய நாளை தந்தீரே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி நன்றி. என் ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா.
அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. என் அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உங்க நன்றியை கண்டு என் உள்ளமே பரவசம் அடைவனா? உங்க கடவுள் எவ்வளவு பரவசம் அடைவார்? நிச்சயமா சொல்றேங்க, நன்றிய ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர். ஒரு பாஸ்டருடைய இதயமே இவ்வளவு சந்தோஷம்னா அவருக்கு நன்றி நீங்க செலுத்துறீங்களே, அவர் எவ்வளவு தூரம் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 50, 14, 15, 50, 14 and 15. Offer unto God thanksgiving and pay thy vows unto the Most High. 15ஆம் வசனம். And call upon me in the day of trouble. I will deliver thee and you shall glorify me. ரெண்டத்தையும் சேர்த்து கொண்டு வருகிறார் சங்கீதக்காரன். Offer unto God thanksgiving. தமிழ்ல வாசிக்கலாம். தேவனுக்கு நன்றி பலிகளை இட்டு உன்னதமானவருக்கு. ஸோ முதல்ல அவர் நன்றி சொல்றார். அடுத்த வசனம் சொல்றாரு, ஆபத்து நாள் அவர் என்ன செய், கூப்பிடு, அவரை விடுவித்து நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஸோ நன்றியும் ஜெபமும் கலந்து சங்கீதக்காரர்கள் சங்கீதம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னா நன்றி பலியும் விடுதலை, நன்றி விடுதலை, நன்றி விடுதலை, நன்றி விடுதலை. இன்னைக்கு நன்றி தானே செலுத்த வந்திருக்க விடுதலை. கடவுள் உங்களை விடுதலை ஆக்குவார். Offer unto God thanksgiving and pay the vows unto the Most High and call upon me in the day of trouble. I will deliver thee and thou shall glorify me. எத்தனை பேர் இன்னைக்கு நன்றியோடு சொல்ல முடியும்? கர்த்தர் மட்டும் எங்க பட்சத்துல இல்லாம இருந்திருந்தா கதை என்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும். 5 பேரையாவது தட்டி சொல்லுங்க, கர்த்தர் எங்க கூடவே இருந்தார். சங்கீதக்காரன் சொல்றான், அவர் இல்லாமல் இருந்திருந்தால் தலைக்கு மேல வெள்ளம் ஓடியது போது, அவர் எங்களை விழுங்க நினைக்க போது நாங்கள் அவர்கள் பற்களுக்கு இரையாயிருப்போம். அவர்கள் எங்களை முடிக்கவே நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம். ஒரே ஒரு காரணம், கர்த்தர் எங்க கூட இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் இல்லாமல் போயிருப்போம். என் கூட இருந்தார் என்ற நன்றி உள்ளவங்க எத்தனை பேர்? நன்றியோடு 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 நன்றியோடு. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் எங்களை கைவிடல. பக்கத்துல சொல்லுங்களேன், இன்னைக்கு நான் இந்த நானாக இருப்பதற்கு காரணம் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள். ஜீவனுள்ளோர் தேசத்தில் அவர் நன்மைகளை காணாமல் இருந்திருந்தா நீங்க கெட்டு போயிருப்பீங்க. இன்னொரு முறை, நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் அவர் நன்மைகளை காணாமல் இருந்திருந்தா நீங்க கெட்டு போயிருப்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிடாம உங்களுக்கு உண்மையுள்ளவராயிருந்து விசுவாசமாயிருந்து இத்தனை மகத்துவத்தோடு நடத்தி இந்த 2ஆம் தேதி அதிகாலையில் எழுச்சியோடு வந்து கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்த we give you thanks. எத்தனை பேர் வாயை திறந்து நன்றியை செலுத்துங்க. நன்றி நன்றி. நம்ம ஒரு நன்றி உள்ள சபை, நன்றி உள்ள பிள்ளைகள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். சத்ரு உங்களை நாசம் பண்ணி இருப்பான். உங்களை என்னைக்கே சந்ததிகளோடு சேர்த்து அவன் வாரி கொண்டு போயிருப்பான். உங்களுக்கு தெரியாமலே கர்த்தர் உங்களை பாதுகாத்தாரு. நன்மைகளால் உங்களை நிரப்பினாரு. வாழ்க்கை முழுவதும் நன்றி சொல்ல வேண்டும். கடைசி என் மூச்சு வரைக்கும் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுவேன். நான் அவரை ஆராதிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை இயேசுவே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே
5 பேரை தட்டி சொல்ல, நன்றி சொல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. நீ எப்படி இருக்கிற எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு எத்தனை நன்மைகள் செய்தார். so much so much so much. கடைசி இன்னொரு வாட்டி சொல், கடைசி மூச்சு வரைக்கும் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டே இருப்பேன், ஒரு ஆராதனை செஞ்சுட்டே இருப்பேன். தாயின் கருவில் பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன். சொல்ல சொல்ல என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பே, உம்மையே உம்மையே நன்றி சொல்லுவேன், உம்மையே. எத்தனை முறை இடறினோம், எவ்வளவு முறை கோட்டை விட்டோம், எவ்வளவு முறை வழுக்கி விழுந்தோம். கைவிடா தெய்வம் நல்ல மனிதனின் நடைகளை உறுதிப்படுத்தி மீண்டும் உன்னை தூக்கி நிறுத்தி நீதிமான்களின் சந்நிதியில், நீதிமான்களின் சபையில் உன்னை அழகு பார்த்தாரே. நன்றியோடு எத்தனை முறை இடறினார் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து இனி மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உமக்கே நன்றி 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 நன்றி. உம்மையே உம்மையே ஆராதிப்பே. என்னை கைவிடவே இல்லைன்னு சொல்ற நன்றி உள்ளவங்க, எவ்வளவு கெடுதல்கள், எவ்வளவு தீமைகள், எத்தனை நிந்தைகள், எவ்வளவு வழுக்கல்கள், இன்னைக்கு அதிகாலையில் உங்களை எவ்வளவு அழகா, எவ்வளவு வெற்றியா, எவ்வளவு உயரமா, இத்தனை மகத்துவத்தை தந்தாரே. நன்றி உள்ளவங்க இருக்கீங்களா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஒருத்தரை பார்க்க போயிருந்த மருத்துவமனையில் பக்கத்து பெட்டில், ஒரு ஆர்த்தோபீடிக் ஹாஸ்பிட்டலில் காலை தூக்கி செயின் பிளாக் போட்டு கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இப்போ நர்ஸ் வந்துச்சு, நான் கேட்டேன் எத்தனை நாளுங்க இந்த காலை இப்படி தொங்க விடுவாங்கன்னு கேட்டேன். அது ஒரு 90 நாள் இருக்கும். என்னால் அதை கிரகிக்கவே முடியலங்க. 90 நாள் காலை தொங்க விட்டு அப்படியே ஒரே நிலையில் எப்படி இருக்காங்கன்னு. பக்கத்தில் நடந்து தானே வந்தேன். அந்த ஒரு காட்சி எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. நான் எங்கேயுமே என்னால் ஒரு 20 நிமிஷம் மேலே உட்கார்றது ரொம்ப, உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டா கூட அதிகபட்சம் 15 நிமிஷம் சான்ஸ் இல்லை. எனக்கு எழுந்தணும், நடந்தணும், போயிட்டே இருக்கணும், வேகமாக இருக்கணும்னு நினைப்பேன். 90 days ஒரு வெயிட்டை தொங்க விட்டு ஏதோ ஒரு 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 சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல் டு see that. நான் இன்னைக்கு நன்றி சொல்கிறேன். காலையில் இருங்களேன், சிலர்லாம் நடந்துலாம் வரல, நல்ல கார்ல வந்திருக்கீங்க. எத்தனை பேர் கையை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை
என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை குற்றங்கள், எத்தனை வீழ்ச்சிகள் மன்னித்து வாழ வைத்து, எங்கள் குற்றங்களை எங்கள் மேல சுமக்காம எங்களை மன்னித்தீரே. மீண்டும் நடக்க வைத்தீரே. கரமுயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சிங்காசனத்துல சொல்லுங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை உண்டாவதாக. திரும்ப சொல்லுங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தர், 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 உமக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. இப்படி சொல்ல போறேன்னு கேட்டாமேன்னு சொல்லணும். நேபுகாத்நேசார் ஒரு நேரம் தேவனை பகைத்தான், கர்த்தர் அவரை புறக்கணித்தார். அடுத்த கொஞ்ச நாள்ல மீண்டும் நேபுகாத்நேசர் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். இழந்து போன மகிமையை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். கையை என் பக்கமா நீட்டுங்களே, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இரக்கமுள்ள தெய்வம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உங்கள் மகிமையை இந்த ஜெப காலத்தில் மீண்டும் கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு திருப்புவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். கையை தட்டியாமேன்னு சொல்லி, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். நன்றியால பொங்குறவங்க எல்லாம் நல்ல ஒரு 5 ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல எங்க சபைக்கு நன்றி சொல்ல 1 மணி நேரம்லாம் 20 நிமிஷம் உங்க கூட பேச போறேன். உங்க உள்ளத்து நன்றிய காலையில நான் தட்டி எழுப்பணும். நன்றி உள்ள விசுவாசிகளா இருக்கணும். ஆண்டவர் ஜெபத்துல கற்றுக் கொடுத்தார், பரலோகத்தில் இருப்பது போல பூமியிலும் இருப்பதாக. இப்போ பூமியில சில விஷயங்கள் பரலோகத்தில் இருப்பது போல் நடக்கணும்னா சில தெய்வீக தன்மைகளுள்ள விஷயங்கள் நம்ம இந்த பூமியில செய்யணும். அதில் முக்கியமான ஒன்று நன்றி செலுத்துதல், தேங்க்ஸ் கிவிங். அது பரலோகத்தின் மகத்துவங்களை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். ஏசாயா 12 முதல் 6 வசனத்தை நான் வாசித்து கடந்து போறேன். And in that day thou shalt say, O Lord, I will praise thee. Thou wast angry with me. நீர் என்மேல் கோபமாயிருந்தீர். Then anger is turned away and thou comfortedst me. உம்முடைய கோபம் திரும்பியது, நீர் என்னை தேற்றுகிறீர். God is my salvation. கர்த்தர் என் ரட்சிப்பு. I will trust. நான் அவரை நம்புவேன். I will not be afraid, for the Lord Jehovah is my strength and my song. He also is become my salvation. Therefore with joy shall he draw water out of the wells of salvation. ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட 3 பேரை தட்டில சந்தோஷமா இருக்கேங்க. நான் நிறைய இல்லை எனக்கு, ஆனா சந்தோஷமா நன்றியா இருக்கேன். And in that day you will say, praise the Lord. அந்த நாளில் நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.
call upon his name, அவர் நாமத்தை கூப்பிடுவீர்கள், declare his doings among the people, make mention that his name is exalted, sing unto the Lord, for he hath done excellent things. பக்கத்தில் அவர் சிறந்த காரியமெல்லாம் உனக்கு செஞ்சிருக்கிறார், அவரை பாடி கொண்டாடு. This is known in all the earth. Cry out and shout, thou inhabitant of Zion, for great is the Holy One of Israel in the midst of thee. நம் நடுவில், இஸ்ரவேலின் நடுவில், இஸ்ரவேலின் பரிசுத்தர் புகழ்ச்சியோடும் வெற்றியோடும் மகத்துவத்தோடும் விற்றிருக்கிறார். இதை படிக்கும்போது எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, இந்த பூமியில் நாம் வாழ்ந்தும் உயர்ந்தும் செழித்தும் ஆண்டு உயர்ந்திருப்பதற்கு காரணம், we excel and we reign and we rule in this life, amen, not just because of what we are, but because of the kingdom principles. பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், வேதம் என்ற ராஜ்யத்தினுடைய சில பங்குகள் தான் உங்களையும் என்னையும் நிறைவாய் கொண்டு வருகிறது. இப்படி சொல்லட்டுமாங்க, நான் இப்படி நினைக்கிறேன், நான் உயரணும்னு தான் நினைக்கிறேன், நான் வாழணும் தான் நினைக்கிறேன். ஆனால் உயரணும் வாழணும்னு நினைச்சவங்க எல்லாம் உயர்ந்தும் வாழ்ந்தும் இருக்கவில்லை. அதை விட நன்றி செலுத்தின நமக்கு அவங்க அளவுக்கு அறிவில்லைனா கூட கடவுள் நம்மளை ஆச்சரியமாக நடத்தியிருக்கிறார். எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியல. ஸோ ஒரு விசுவாசியினுடைய வெற்றிக்கு பின்னாடி தேவன் இருக்கிறார். இந்த பீடத்தில் நான் நின்று பேசினாலும் இது சாதாரண ஒரு மனிதன் தான் பேசுகிறார். ஆனால் இந்த பீடத்திற்கு பின்னாடி நான் நம்புகிற வார்த்தையும் கர்த்தரும் நிற்கிறார். அதனால தான் அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் பலிக்க தொடங்குகிறது. இது வெறும் ஒரு மனித வார்த்தை தான், ஆனால் பிஹைண்ட் திஸ் புல்பிட், பிஹைண்ட் திஸ் வேர்ட், ஒரு தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் பக்கமாய் நிற்கிறார் என்று நான் நம்புகிறேன். 2, சொல்லப்படுகிற வசனத்தினுடைய மகத்துவங்களை புரிந்து கொண்டு அதன்படி செய்யவும் நடக்கவும் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க பாருங்க பக்கம். அதனால தான் நாங்கள் உயர்ந்திருக்கோம். நாட் ஜஸ்ட் பை இன்டென்ஷன், நான் நினைச்சதனால மட்டும் உயர்ந்து விடவில்லை, ராஜ்யத்தினுடைய பல பங்குகளும் என்னை உயர்த்துகிறது. ஆமென். அதனால தான் அவர் சொன்னார், he answered and said unto them, because it is given unto you to know the mysteries of the kingdom of heaven. இந்த தத்துவங்கள், இந்த ஓமைகள் நான் பேசுவதற்கு காரணம், ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆனால் அதை நான் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. பக்கத்தில் நன்றி செலுத்துதல் ஒரு ரகசியங்க, அது எனக்கு தான் தெரியுங்க, அவங்களுக்கெல்லாம் அது தெரியல. எனக்கு தெரியும், ஆனால் அதை பயன்படுத்துகிறேன். நான் நம்புறேங்க, அடுத்த வருஷம் இந்த நாள் டிசம்பர் 10 நாள் ஜெபம் அடுத்த வருஷம் நடக்கும். அன்னைக்கு நீங்க எழுதி முடிக்க போகிற சாட்சிகள், கண்கள் காணல, காதுகள் கேட்கல, இருதயம் யோசிக்கல, மகத்துவங்கள் கர்த்தர் உங்களை வைப்பார் என்று நான் நம்புகிறேன். யோப் ஒரு கேள்வியை கேட்கிறார். 38-33 ஜோபின் புஸ்தகத்தில் இப்படி கேட்கிறார். Knowest thou the ordinances of heaven? பரலோகத்தினுடைய மாதிரிகள் உனக்கு தெரியாதா? Canst thou set the dominion thereof in the earth? பூமியில் அதனுடைய ஆளுகை நீங்கள் கொண்டு வர முடியாதா அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா பரலோகத்தில் சில மாதிரிகள், சில ரகசியங்கள் இருக்கு. அதை பூமியில் நீங்க பக்கத்துல, பரலோகத்தில் சில மாதிரிகள் இருக்குங்க, அது பூமியில நீங்க சாதிக்க முடியாதா? அதை இங்க கொண்டு வர முடியாதா? பக்கத்தில். அதுக்கு தாங்க இன்னைக்கு காலையில் வந்திருக்கேன். புரியல உங்களுக்கு? நான் சொன்னது புரிஞ்சிருந்தா நீங்க ஆமென் சொல்லு. யோபு கேட்கிறாரு, பரலோகத்தில் சில பேட்டர்ன் இருக்கு, சில ரகசியங்கள் இருக்கு, சில ஆச்சரியங்கள் இருக்கு, அதை எப்படிங்க பூமியில கொண்டு வந்து சேர்க்கிறது? பக்கத்தில். அதுக்கு தாங்க இன்னைக்கு காலையில எங்க ஆண்டவர் கற்றுத்தந்த ரகசியத்தை இன்னைக்கு நிறைவேற்றுகிறோம். நன்றி பலி பீடம் கட்ட, நன்றி செலுத்த, ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்த, நன்றி பலி செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். பக்க சொல்ல, பரலோகமே உங்களுக்கு உதவியா இருக்குங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த தெய்வீக தன்மைகளில் நீங்கள் நடக்கும் போதும், துதிக்கும் போதும், அதை கை கொள்ளும் போதும், வசனத்தின்படி வாழும் போதும் கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். ஆமென். நான் நம்புகிறேன், கர்த்தருடைய கையெழுத்தோட பல நன்மைகளை இந்த வருஷ கடைசியில உங்க மேல கர்த்தர் வைப்பார். மோசே கேட்டார், உம்முடைய மகிமையை எனக்கு show me your glory.
ஆனா மகிமை கேட்கறதுக்கு முன்னாடியே மோசே கேட்டார், உம்முடைய வழிகளை எனக்கு காண்பியும்னார். வழி தெரிஞ்சா மகிமை இருக்குங்க. இருக்கீங்களா? இன்னொரு வழி தெரிஞ்சா மகிமை இருக்குங்க. அந்த வழியில ஒரு முக்கியமான வழிதான் நன்றி செலுத்துதல். எத்தனை பேர் இன்னைக்கு நல்ல கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றீங்க? Before I see his glory, I must know his ways, and one of his ways, thank you Lord, thank you Lord. சங்கீதக்காரன் சொன்ன, அவர் வாசல்களில் துதியோடும் புகழ்ச்சியோடும் நன்றி செலுத்துதலோடும் கர்த்தருடைய வீட்டுக்கு வருவேன். சில வாயெல்லாம் பாருங்களேன், நன்றி சொல்றதே கிடையாது. அது எப்பவுமே ஏதாவது முறுமுறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு உங்களை போய் அந்த ஹாஸ்பிட்டலில் திரும்பி அந்த ஆளை காட்டணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எதுவுமே உயிரோடு இருக்கேன், உயிரோடு ஹல்லேலூயா இப்படி சொல்ல நினைக்கிறேன். ஆமேன். இந்த எனக்கு நியூ லைஃப் சர்ச் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற சாதாரண மக்கள், எனக்கு தெரியும் நம்மெல்லாம் எங்கே தொடங்கணும் எங்கே போகணும். ஆனால் இங்கே வரும்போதெல்லாம் இங்கிலீஷில் சொன்னால் a lavish display of gratitude. பாருங்களேன், 3 மணி 4 மணிக்கு எழுந்து இங்கே வந்து கைத்தட்ட சோறாம அல்லேலியா சொல்ல, இங்கிலீஷ் எப்படி சொன்னா, luxurious display of gratitude. நன்றியினுடைய அதிகபட்சத்தை நம்ம கர்த்தருக்கு காட்டணும். ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் உங்களை மாட்டி விடுற பக்கம் சொல்ல, இந்த நன்றியெல்லாம் போதாதுங்க. இப்படி சொல்ல, பாஸ்டர் இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நான் நினச்ச அளவுக்கு நன்மையை பார்க்க முடியல. நான் சொல்ல போகிறேன், சிலர் நன்றியாக இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் சிலர் போதும் அளவுக்கு நன்றியா இல்லை. அதனால தான் இன்னும் நன்மைகள் இல்லை. அதனால தான் உங்களை நன்றி சொல்ல வர வச்சோம். ஏன்னா நன்றி செலுத்தினா பரலோகம் மகிமையை கண்டிப்பாக தரும் என்று நான் நம்புகிறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க? பக்கத்து சொல்லுங்களேன், நன்றி செலுத்துறேனா இந்த வருஷத்தின் கடைசியில் கடவுள் என்னை கைவிட மாட்டார். யூ மஸ்ட் பி கிரேட்ஃபுல். இருங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு 100 ரூபா கொடுத்தேன்னு வைங்களேன், நன்றி சொன்ன, தேங்க்யூ. 1000 ரூபா கொடுத்தா, 10,000, இருங்க அப்படியே இருங்க, 10 லட்சம், 10 கோடி. ஏங்க உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன் தெரியுமா? நம்ம நல்ல தப்பாக எடுத்துக்காதீங்க, மரியாதையோடு பேசுகிறேன். ஏன் நம்ம நிறைய பேர் கடவுளின் நன்மைகளை இன்னும் உயர்ந்து காணலைன்னா, 100 ரூபாய்க்கும் ஒரே நன்றி, 10 கோடிக்கும் ஒரே நன்றி. எப்படி வச்சுங்களேன், 100 ரூபா தேங்க்யூ, 10 கோடி வேண்டி தேங்க்யூ. கொடுப்பவர் என்ன நினைப்பாரு? 100க்கும் ஒரே நன்றி, 10 கோடிக்கு ஒரே நன்றி. அடுத்த வருஷம் இங்க வந்து கை தட்டக்கூடாது, அங்கிருந்தே தட்டிட்டு வரணும். யாரா ரோட்ல கேட்பாங்க, ஏங்க அப்படின்னா, எங்க 100க்கே அப்படி தட்டினங்க. Be thankful to God. எந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறீர்களோ. என்னங்க, என் ஆண்டவர் உணர்வுள்ள தெய்வங்க. நினைச்சுக்கங்க, அவர் கொடுக்கும்போது உங்க நன்றியை பார்க்கிறார். வா, என் குழந்தைக்கு கொஞ்சம் கொடுத்தங்க, அது உருண்டு நன்றி சொல்லுதுங்க. அந்த இதை என்ன தெரியுமா நினைக்கும், இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறத விட ஹல்லேலூயா. 1 மில்லியனுக்கும் தேங்க்யூ, 10 ரூபாய்க்கும் தேங்க்யூ. அது கூட அந்த உணர்வில்லாத ஒரு தேங்க்யூ, தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க எப்படி வரணும்? 58 வருஷம் எத்தனை முறை முடிஞ்சிச்சுன்னு சரித்திரம் எழுதுனாங்க. 30 வருஷம் 40 வருஷம் கைவிடாம நடத்தினாரே. இந்த ஒரு நன்றி செலுத்துவதற்கு பின்னாடி நம்புறீங்களா? உங்க இதயத்தினுடைய நன்றியை பார்க்கிற தெய்வம், the God of benevolence, உங்களை கைவிடாமல் உயர்த்தி மலை உச்சியில் நிற்க வைத்த அழகு பார்த்து. ஹல்லேலூயா. Thank you Jesus. பக்கத்துல உங்க எக்ஸ்பிரஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். உருண்டு நன்றி சொல்ல. ஒரு ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ணா கூட
என்ன ரீசார்ஜ், அது என்ன பெரிய அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு 158 ரூபா தான். ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? எதையுமே கிராண்டடா எடுத்துக்காதீங்க. ஹல்லேலூயா. பக்க சொல்லுங்க, ஆண்டவருக்கு காதுகள் ஷார்ப்பர், அவர் ஜெபத்தையும் கேட்பார், நன்றிகளையும் கேட்பார். நன்றி பலி ரொம்ப அவசியம். So you have to thank him. எந்த அளவுக்கு நன்றி சொல்றீங்களோ அவ்வளோ அற்புதங்கள் நடக்கும். சிலர்லாம் வருஷத்தில் ஒரு அற்புதம் தான். ஏன்னா நீ சொன்னதே அரைக்குறை நன்றி, நிறைய நன்றி சொல்லுங்க. இப்படி சொல்கிறேன், ஜனவரியில் தொடங்கணும் நன்றியை, பிப்ரவரியில் இன்க்ரீஸ் ஆகணும், மார்ச்சில் இன்னும் கொஞ்சம், மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரலில் கைத்தட்டலாம் வேற ரேஞ்சில் இருக்கணும், மே ஜூன் ஜூலை வரும்போது வித்தியாசமாக இருக்கணும், அக்டோபர் வரும்போது அந்த மலைக்கு நடுவில் ஒரு ஆமேன், ஒரு பலத்த நன்றி. ஏன் தெரியுமா? டிசம்பர்ல நன்றி, உங்க அதிகபட்ச நன்றிய செலுத்த வேண்டிய நேரம் டிசம்பர் மாதம். ஏன்னா 12 மாதங்களும் கர்த்தரனை நடத்தி இன்னொரு வருஷத்தை எனக்கு தரப்போகிறார் என்ற நன்றி நமக்குள் இருக்க வேண்டும். Gratitude. Be thankful to God. Increased thanksgiving. அதனால இந்த 10 நாட்கள் ஜெபத்தை நம்ம எல்லா வருஷமும் நடத்த வேண்டும். இப்படி இன்னும் புரிய வைக்கிறேன், ஏன்னா நன்றிக்காக தான் வந்தோம். நீங்க கர்த்தர்கிட்ட டீயும் பிரெட்டும் கேட்டீங்க. என்ன கேட்டீங்கோ? டீயும் பிரெட்டும். உங்களுக்கு டீயும் பிரெட்டையும் கொடுத்துட்டார், ஆமென் சொல்ல மாட்டீங்க? அதை வாங்கிட்டு பிரெட்டும் தின்ட்டு டீயும் குடிச்சிட்டு இன்னும் போயிட்டா அவர் நினைப்பார் கொடுத்தது கம்மி தான், அதுக்கு ஒண்ணுமே நன்றியே இல்லை. இப்படி வச்சு இன்னொன்னுக்கு அதே டீயும் பிரெண்டும் கொடுத்தாரு, அது உருண்டு கிருண்டு ஐயோ அப்படின்னா அந்த கொடுத்த உள்ளம் எப்படி இருக்கும்? நான் நன்றியை பத்தியே பேசுறேன். இந்த கொடுத்த உள்ளம் சொல்லும், அது வாங்கி அது என்னமோ கசக்கிற மாதிரி குடிச்சிட்டு போச்சு. இது அந்த டீக்கும் பிரெட்டுக்கும் இப்படி நன்றி சொல்லுதுன்னா, இப்படி நல்லா கேளுங்களேன். டீக்கும் பிரெட்டுக்கும் நன்றி சொன்னா என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அடுத்த முறை உன்னை சந்திக்கும் போது டீயும் பிரெட்டும் தருகிறவர் அல்ல, உனக்கு டீ அண்ட் பிரெட் கம்பெனியே கொடுப்பார். இன்னும் கொஞ்சம் அந்த டீக்கும் பிரெட்டுக்கும் நிஜமான நன்றி தேவப்பிள்ளை வெளிப்படுத்தும் போது, இப்ப நீதான் போட்டு குடிக்கிற டீய நாள் ஒன்று வரும், அவர் உன்னை மீண்டும் சந்திக்கும் போது நீ போடவே மாட்ட, 4 பேர் உனக்கு போட்டு கொடுப்பான், உன்னை உயரத்தில் வைப்பார். நல்லா கைத்தட்டி நன்றியை செலுத்துங்க பார்க்கலாம். ஒன்று தெரியுமாங்க, நல்லா கேட்டுக்கோங்க சகோதரிகளே, நீங்க போட்டிருக்கிற அந்த ஆபரணங்களும் நீங்க உடுத்திருக்கின்ற அந்த அழகு வஸ்திரங்களும் சிலருக்கு உபவாச ஜெபம். புரியல? நீங்க சாதாரணமா இன்னைக்கு நினைக்கிறீங்க பாருங்க, அந்த புடவை, அந்த நெக்லஸ், அந்த செயின் உங்களுக்கு அது லேசுங்க. வேற யாரோ எங்கேயோ முழங்கால் படிட்டு ஃபாஸ்டிங்ல நிக்கிறாங்க. நன்றி செலுத்த கத்துக்கோங்க. Be thankful to God. தாவீதை கர்த்தர் உயர்த்தினார் ஏனென்றால் அவன் உள்ளத்தில் இருந்ததெல்லாம் நன்றி பலி. லாவிஷ், வால்யூமினஸ் கிராட்டிடியூட். சங்கீத புஸ்தகங்களில் சங்கீதக்காரன் தாவீது எழுதினான். தேங்க்ஸ் கிவிங், டெலிவரன்ஸ் எழுதி கொண்டே இருந்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவன் நன்றி எந்த அளவுக்கு இருந்துச்சோ கடவுள் தாவீதை உயரத்தில் வைத்தார். 80வது வயதில் சொல்ல முடியும், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதும் நான் கண்டதில்லை. தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாயிருங்கள். சொல்லுங்களேன், மனிதர்களுக்கும் நன்றி உள்ளவங்களா. இன்னைக்கு உன் பக்கத்தில் அவ உன்னை உட்கார வச்சா பார், நன்றி சொன்னியா காலையில்?
இதுக்கு முன்னாடி நீ வந்தாவே இடம் கொடுக்க மாட்டா, இன்னைக்கு இடம் கொடுத்து உட்கார வச்சிருக்கா. உங்க மனைவிக்கு நன்றி சொன்னீங்களா பிரதர்? அது நாங்கள் அவள் வேலைங்க, சமைச்சு கொட்டுறியே, தேவையில்லை. அவள் கொடுக்குறாள் சமைச்சு. எத்தனை முறை பிரதர் நன்றி சொன்னீங்க? அமைதி நிலவுகிறது. மனைவிகளே, உங்கள் புருஷனுக்கு நன்றி சொன்னீங்களா? ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் உனக்கு கேக்கில் இருந்து புடவை வரைக்கும் வாங்கி உன்னை வீட்டில் வச்சு அழகு பார்த்து இவ்வளோ நன்மைகளை செஞ்சாரே, ஒரு நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஏங்க அது குடும்பங்க, குடும்பத்தில் தேங்க்ஸ். குடும்பத்தில் தேங்க்ஸ் இருக்கு. அழகா உனக்கு 2-3 குழந்தைங்களை பெற்று கொடுத்துருக்காரு. எவ்வளோ பாடுபட்டிருக்காவ. அமைதி நிலவுது பாருங்க. அவ என்ன மெஷினா? டெய்லி அவளுக்கு நன்றி சொல்லு. சகோதரிகளாம் ஓட்டாத வரும்னு பார்த்தேன். Be thankful to one another. Be thankful to your husband. Be thankful to your wife. அப்பாக்கு நன்றி சொல்லு, அம்மாக்கு நன்றி சொல்லு. இப்போ உங்களுக்கு வைக்க போற பாருங்க நறுக்குன்னு ஒண்ணு. 54 வாரமும் இங்க வந்து நின்று ஒரு வாரம் லீவ் போடாம வேத ஆழங்களை பிரசங்கித்தோமே. எத்தனை பேர் தேங்க்யூ சொன்னீங்க? இயேசு நிற்கிறார். 10 குஷ்ரோகி போறாங்க. ஐயா எங்களை சுகமாக்குங்கள் என்று கேட்டார். இயேசு சொன்னார், போய் ஆசாரியனை பார். போகும் வழியில 10 பேரும் சொஸ்தமானார்கள். இயேசு போகவில்லை, இயேசு நிற்கிறார். எதற்கு தெரியுமா? சுகம் பெற்றவன் திரும்ப வந்து நன்றி சொல்லுவான் என்று. 9 பேர் வரவில்லை, ஒருத்தன் திரும்ப வந்தார். இயேசு அவனை பார்த்து கேட்டார், மிச்சம் 9 பேரு? Thankfulness. Jesus stood there waiting to receive his thanksgiving. என் ஆண்டவர் நன்றியை விரும்புகிறார் என்று என்னுடைய கருத்து. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படியே ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றது. ஜெபம் பண்ணி கடவுள் நன்மையை தந்துட்டாரு. உங்களை கேட்குறாங்க, அந்த நன்மையை பரலோகத்தை அப்படி AK-47 அடிக்கிற மாதிரி அடிச்சுங்க. இறக்கும் ஆண்டவரே, நான் உடைப்பேன் ஆண்டவரே. அவர் பாவம் கொடுத்துட்டார். என் குழந்தை கேட்குதுன்னு கொடுத்துட்டார். வாங்கி மறந்து போய் வாழ்றதா? You have to be thankful to God. இந்த ஒரு ஆராதனைக்கு பின்னாடி உங்க வாழ்க்கை கர்த்தர் வேறு பரிமாணத்தில் உயர்த்துவார் என்று நம்புகிறேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி வச்சுக்கலாமா? ஆண்டவரே, நான் உங்க இடத்துல 4 கேட்டேன்ப்பா, நீங்க 1 தானே கொடுத்தீங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சில நேரம் ஆண்டவர் நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு கொடுக்காம இருப்பதில் கடவுள் ஞானத்தில் நிறைந்தவர். கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். ஆனா அவர் சிலதே தாமதப்படுத்தியோ சில விஷயங்களை கொடுப்பார். சில நேரம் கொடுக்காம இருக்குது கூட நீங்க நன்றி சொல்லிடணும். 4 கேட்ட ஆண்டவரே நீ 1 தானே கொடுத்த அப்படி சொல்லாதீங்க. பரவாயில்ல, 1 கொடுத்தீங்கல்ல, இருங்க. நேற்று ராத்திரி தூங்குனீங்களா? ஒரு 2 ஹவராவது தூங்குனீங்களா? காலையில நல்லா விழிச்சிட்டீங்களா? இப்ப எவ்வளவு ஆரோக்கியமா உட்காந்துருக்கீங்க. நல்லா கை தட்டி நன்றி சொல்லுங்க. பரவாயில்ல, அந்த 3 கிடைக்கல, அந்த 3 கிடைக்கல, பரவாயில்ல. வேலையில இருந்து உன்னை கழட்டினாங்க, அம்மாவா இல்லையா? உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். அதனால என்ன? சாப்பிடல, குடிக்கல, தண்ணி, யாராவது ரோட்ல உட்காந்து பிச்சை எடுத்தீங்களா? உங்களை கைவிட்டாரா? வேலை போச்சு. ஆமா, கடவுள் உங்களை கைவிடல, உங்களை அற்புதமா நடத்தினார். 2024 12 மாதங்களும் 12 மரத்தின் 12 கனிகளை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த காலத்தில் பாடுவோமே அந்த பாட்டை பக்க சொல்லுங்க, எண்ணி பார்த்தா தாங்க தெரியும் அவர் எத்தனை நன்மைகள் செய்தார் என்று. தலை மேல ஒரு கூரையை கொடுத்தாரு, நல்ல ஒரு டைனிங் டேபிளை கொடுத்தாரு, மேஜையில் ஆகாரத்தை கொடுத்தாரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சாப்பிடுகிற அளவுக்கு அப்படைட்டு கொடுத்தாரு, பிசாசின் கையிலிருந்து தப்ப வச்சாரு, உள்ளத்துல சமாதானத்தை கொடுத்தாரு, நல்ல அறிவை கொடுத்தாரு. எனக்கு வந்த துன்பம் வந்த நிறைய பேர் மென்டலே ஆகி போயிட்டான். நான் இன்னைக்கு நல்லா இருக்கேனே,
ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கை தட்டி சொல்லுங்க, கர்த்தாவே நன்றி. சொல்லுங்க, இயேசுவே நன்றி. இன்னும் கொஞ்சம் சத்தமா, இயேசுவே. இப்ப கூட உட்கார்ந்து முறுமுறுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பாங்க சிலர். பண்ணாதீங்க, பரவாயில்ல. என் ஆண்டவர் நல்லவர். பள்ளிக்கூட காலத்திலிருந்து பழைய பாட்டு வேற ஞாபகம் வருது. நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தர். சொல்றதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்களேன். எனக்காக நன்றி, என் உயிருக்காக நன்றி, நல்ல ஆரோக்கியத்திற்காக நன்றி, என் மனைவிக்காக நன்றி, என் பிள்ளைகளுக்காக நன்றி, என் செல்வத்திற்காக நன்றி, என் தந்த அறிவுக்காக நன்றி, எங்க சபைக்காக நன்றி, எங்க பாஸ்டருக்காக நன்றி, என் தந்த எல்லா நன்மைக்காகவும் நன்றி. நான் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வர சொல்ல போறேன். ஜனவரிக்காய் நன்றி, பிப்ரவரி நன்றின்னு சொல்லுங்க, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரை காண செய்தாரே. நீங்க பெற்றுக்கொண்ட எல்லா கிரீடத்தையும் கீழே இறக்கி வைத்து முழந்தால் படியிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் தந்த ஞானம், கர்த்தர் தந்த அறிவாற்றல். இப்போ தைரியமா சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனா இருப்பதனால நான் எழுந்து இந்த நாள் தொடங்கி பிரகாசிப்பேன், கர்த்தரை கனம் பண்ணுவேன், வெற்றி கொடி பிடிப்பேன், வீரநட நடப்பேன், கர்த்தரை கொண்டு பராக்கிரமம் செய்வேன், சேனைக்குள் பாய்வேன், மதில்களை தாண்டுவேன், நிச்சயமாகவே எழுந்து பிரகாசிப்பேன். எதையெல்லாம் முடிக்கணுமோ எல்லா ப்ராஜெக்ட், எல்லா அசைன்மெண்ட் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்துல கர்த்தர் வீட்டை கட்டாராக, கட்டுகிறவர்களின் பிரயாசம் எல்லாம் எனக்கு கர்த்தர் 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 கர்த்தர். சிலர்லாம் இந்த மாசத்துல வீட்டில் போய் கதவு பூட்டி இங்க படுத்தா நம்மளை ஒரு மாதிரி சொல்லுவாங்க. முகம் குப்புற விழுந்து, யாரும் பார்க்க வேணாம், கர்த்தர் பார்த்தா போதும். நன்றி சொல்லுங்க. நன்றி செலுத்தும் போது வேறு பரிமாணங்களின் நன்மைகளை கர்த்தர் தருவார். தேங்க்ஸ் கிவிங் நான் இப்படி தான் பேச வேண்டும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. எவ்வளோ நன்மைகளை செய்தார். 24 மூப்பர்களும் தேவனுக்கு முன்பாக எல்லா நேரங்களிலும் விழுந்தும் எழுந்தும் தேவனை ஆராதிக்கிறார்கள். பரிசுத்தர் 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 என்று செய்கிறார்கள். 3 பேரை தட்டிக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கேன். திங்கட்கிழமை என்ன தெரியுமாங்க, நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ரெஸ்டோரேஷன். நான் அதிகமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் திங்கட்கிழமை கூட்டத்துக்காக. உங்களை வர வைக்கிறதுக்காக நான் சொல்லலைங்க. நீங்கள் வரலனாலும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். வர்றது வராமல் இருக்கிறது உங்களை சார்ந்தது. பட் அன்னைக்கு ரெஸ்டோரேஷன், இழந்த எல்லாத்தையும் நம்ம திருப்புகிற நாள், ஜெபிக்கிற நாள். கர்த்தர் பெரியவர். ஒருத்தன் வாழ்க்கையை வெறுத்து போய் சாவணும்னு போறானா, கயிறு எடுத்துட்டு தொங்கிடுறான் பார், மரத்தில் போய் கிராமத்தில் தொங்கி சாவ போறேன்னு வேகமாக போனானா. வழியில் ஒருத்தன் பார்த்து, சார் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னா. சாவதானே போறீங்க எப்படியும்? ஆமாண்ணா. அந்த பேண்ட் ஷர்ட்டை கழட்டி எனக்கு கொடுத்து போயிரு. அப்போதான் அவர் யோசித்தாராம், அட பாவி, நம்ம சாவணும்னு கண்டதுக்கெல்லாம் ஓடிட்டுருக்கோம், ஒருத்தன் அந்த பேண்ட் ஷர்ட்டுக்காக இப்படி ஏங்குறானே, நம்ம அது கூட நன்றி சொல்லாமல் வந்துட்டோமேன்னு கயிறை கீழே போட்டு திரும்ப போய் வாழ்ந்தான். புரியல? நன்றி உள்ளவங்கெல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஓகே, ஐ வாண்ட் டு க்ளோஸ். முடிக்க ஆசைப்படுகிறேன். நன்றி செலுத்தும் போது அது உங்களை மல்டிப்ளை பண்ணும், அது உங்களை பெருக செய்யும். அப்படின்னா எப்படி சொல்லலாம், நல்லா கவனிக்கணும், முடிச்சிட்டேன். எந்த அளவிற்கு தேவன் மேலே நன்றி உள்ளவங்களா இருக்கீங்களோ, அந்த கிராட்டிடியூட் ஒரு மல்டிப்ளையர், அது உங்களை பெருக செஞ்சுட்டே இருக்கும்.
கடவுள் பார்ப்பார். வா, ஏற்கனவே சொன்ன டீ பிரெட்டுக்கே இந்த நன்றினா இன்னும் கொஞ்சம் என் குழந்தைக்கு ஏன் மல்டிப்ளையர். ஸோ இங்கிலீஷில் அந்த ஸ்டேட்மெண்ட், கிராட்டிடியூட் இஸ் அ மல்டிப்ளையர். அதை மல்டிப்ளை பண்ணும். கொஞ்சம் ஞானம் தரும்போது அந்த ஞானத்துக்கு நன்றி சொன்னீங்கன்னா கடவுள் அதிக நன்றி தருவார். இப்படி வச்சுங்களா, 1,00,000க்கு நன்றி சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? அந்த உண்மையான நன்றி மில்லியனுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இட் இஸ் தேங்க்ஃபுல். ஆமேன். ஸோ 1,00,000க்கு நன்றி சொன்னால் கடவுள் உங்களை லட்சங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார். அப்படி மாற்றி போடலாமா? 1000 ரூபாய்க்கு முறுமுறுத்தினா நீ ரெடி ஆயிக்கலாம். உன் பாக்கெட்டு காலி ஆகிற நேரம். ஓகே, புரியல? நீங்கள் யோசிக்க மாட்டீங்க காலையில். தேங்கிங் காட் ஃபார் எவ்ரிதிங் தட் ஹி டன் ஃபார் அஸ். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாருக்கும் இந்த 10 நாள் என் ஜெபத்தில் முக்கியமான ஜெபம், திருமணமாய் கற்பக்கனி இல்லாதவர்களுக்கு கர்த்தர் கற்பக்கனி கொடுப்பார். ஆனால் ஒரு தாய் ஆமேன் குழந்தை இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்துச்சான். ஆமேன், குழந்தை இல்லை. ஒரு கடவுளை தேடி எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு முறுமுறுத்துட்டு இருந்துச்சான். பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருந்துச்சான். சொல்லிச்சேன், என்ன முறுமுறுக்கிற அப்படின்ச்சு. இல்லை, இவ்வளோ வருஷம் கல்யாணம் குழந்தை இல்லை. அப்போ தான் சொல்லிச்சான், குழந்தை இல்லை நீ முறுமுறுக்கிறல, எனக்கு 4 பிறந்தது. ஒன்று ஜெயிலில் இருக்குது, ஒன்று கோர்ட்டில் நிற்குது, ஒன்று டேஷில் இருக்குது, ஒன்று மென்டலாக இருக்குது. பிறக்காமல் இருக்குதே நல்லது போ. புரியல? கர்த்தர் தருவார். சிலதை தராமல் இருக்கும் போதும் நோக்கத்தில் சிறந்தவர். இல்லாத போது நான் நன்றி சொல்லுவேன்னு சொல்கிறவங்க இருந்தால் ஒரு நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமாங்க? பேசலாமா உங்ககிட்ட? அவங்க நல்லா ஆயிட்டாங்க, உங்க கார் வாங்கிட்டாங்க, உங்க வீடு வாங்கிட்டாங்க, அது கழுத்தில் பாரு அப்படின்னு சொல்லாத. உனக்கு தருவார். ஏன் உனக்கு தரலனா, உன்னை விட எல்லாத்தையும் பார்க்குற தெய்வம் உனக்கு இந்த செல்வத்தை கொடுத்தா உன்னை கொல்லணுன்னே ஒருத்தன் இருக்கான். அவன் உன்னை கொன்றக்கூடாதுன்னே சிலதை உனக்கு தராமலே ஒரு காலம் காத்திருந்து பின்பு உனக்கு தருகிறான். ஏன்னா உன்னை முடிக்க நினைக்கிறவங்களெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே ஓரம் கட்டி, நான் எதுக்குமே முறுமுறுக்க மாட்டேன்னு சொல்றவங்க இருந்தா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி. 3 வார்த்தைகளோடு முடிக்கிறேன். ஏன் நம்ம நன்றி செலுத்த வந்தோம்? இந்த காலையில் இவ்வளோ பணியில் ஏன் நம்ம வந்தோம்? நம்பர் 1, ஆமென், ரெகக்னிஷன் ஆஃப் ஹெல்ப். என்னை விட உயர்ந்த ஒருவர், என்னை விட எல்லாத்திலும் சிறந்தவர், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னை விட பெரியவர், எனக்கு உதவியாய் இருக்கிறார், என்னை தாங்குகிறார், என்னை நடத்துகிறார் என்பதை ரெகக்னைஸ் பண்ணுவதற்கு இன்னைக்கு நான் கர்த்தருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நீங்களும் நானும் லிமிட்டெட், என் கர்த்தருக்கு அளவே இல்லை. அந்த காருண்யத்தை கொண்டாட தான் நான் வந்தேன்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 2, ஏன் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நான் அனுபவிக்கிற நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு இல்லை, ஆனால் என்னை கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். நான் சொல்றதுக்கெல்லாம் நல்ல சுகத்தை தந்தார், ஜீவனை தந்தார், ஆரோக்கியத்தை தந்தார், ஞானத்தை தந்தார், குடும்ப முன்னேற்றத்தை தந்தார், நல்ல குடும்பத்தை தந்தார். எனக்கு இருக்கிற இதெல்லாம் நிறைய பேருக்கு இல்லைங்க, எனக்கு கொடுத்திருக்காரு, அதனால நான் நன்றி சொல்ல வந்தேன். புரிஞ்சவங்க ஆமீன் சொல்வீங்க. 3வது, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தை இன்னும் அதிகமாக வேணுமா கேளு. அதுக்கு ஒரே திறவுகோல். கேட்கல நீங்கள் இன்னொரு வாட்டி இன்னும் வேணுமா? இல்லை டீ பிரெட்டோடு போதுமா? இன்னொரு வாட்டி இந்த பக்கம் திரும்ப இன்னும் வேணுமா? திறவுகோல் என்ன தெரியுமாங்க? தேங்க்ஸ் கிவிங். எந்த அளவுக்கு நன்றி செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் இன்னும் 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 இன்னும்
இன்னைக்கு நான் நம்புறேன், நம்ம இன்னைக்கு இவ்வளவு நன்றி சொல்லியிருக்கோமே இந்த டிசம்பர் 2ஆம் தேதி. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் களஞ்சியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பலகணிகளை திறப்பார், கற்ப கனிகளை கர்த்தர் தருவார். நன்றியோடு இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி நல்லவராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? Last word and I close. Let us be very careful and intentional to give thanks to the Lord. ரொம்ப கவனமாக வேணும்னே ஒவ்வொரு இன்ச்சிலும் don't take it for granted. எதையுமே சாதாரணமா நினைக்காதீங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லி வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்கலாமா? கடவுளுக்கு ஆண்டவருக்கு சித்தமானால் திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் நேரம் 1 மணி நேரம், ஆனால் அதை நெருக்கி அதுக்குள்ள 15 நிமிஷத்தை எடுத்து எல்லா நாளும் கம்யூனியன் கொண்டாடலாம் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள பாரமா அதை வைப்பதை உணர்ந்தேன். ஸோ மீட்கப்பட்டவங்க எல்லாம் திங்களிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் we are going to celebrate the communion of the Lord. இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். இந்த பாரத்தை சுமப்பது எங்கள் ஏக்கமெல்லாம் இந்த 2024 போகிறதுக்கு முன்னாடியே ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில், செல்வத்தில், வழிகளில் உங்களை கர்த்தர் உயரத்தில் வச்சிடணும் என்று நாங்கள் ஏங்கி அதை செய்கிறோம். மீட்கப்பட்டவங்க அதில் வந்து ஆயத்தத்தோடு பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி சொன்னீங்களா? இன்னைக்கு பக்கத்தில் கேளுங்க, நன்றி சொன்னீங்களா? இன்னும் அதிகமாக தருவதற்கு உங்கள் கெப்பாசிட்டியை இன்று இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. நன்றி சொன்னீங்களா? ஆண்டவர் நிறைய தரப்போறார். அதை தருவதற்கு உங்க கெப்பாசிட்டியை இன்னைக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. பக்கத்துல ஆண்டவர் என்ன நிரப்ப போறாரு. அந்த நிரப்புவதற்கு தேவையான கெப்பாசிட்டியை நன்றி செலுத்துதலால நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஹல்லேலூயா. எல்லா நெகட்டிவ் சிச்சுவேஷனையும் கர்த்தர் மாற்றி போடுவார். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க துக்க நாட்களை கர்த்தர் முடித்து வைப்பார். சஞ்சலம், தவிப்பு ஒடித்து போடுவார். நித்திய மகிழ்ச்சியை சிரசின் மேல வைப்பார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என் அண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நன்றியோடு எல்லாரும் கரங்களை உயர்த்தி, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக, தரித்திரன் தன்னை, என் கூட சேர்ந்து ராகமா கருத்த அந்த பாட்டு, the only loving thanksgiving song that I love to sing. Hallelujah. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ our Son. Amen. Thank you Jesus. எல்லாரும் கையை உயர்த்தி கண்ணை திறக்கலாம், இல்லை கண்ணை மூடி வச்சுக்கலாம். But lift up your hands wherever you are. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus. And now let the weak say, because of what the Lord has done for us. Give thanks. Come on, every hand's lifted up. Karangala mela uyarthi. One more time in English, 2 more time in Tamil, and we will close this service with an announcement and benediction. God is so good. கர்த்தர் நல்லவராயிருந்து இதுவரைக்கும் நடத்தின கிருபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி, give thanks with a grateful give thanks. Oh, and now we say I am strong.
சிரசை உயர்த்தி கையை உயர்த்தும் போது இந்த 2 சென்டென்ஸ் ப்ரொஃபெட்டிக்காக சொல்கிறேன், ஆழமாக கேட்கணும், கேட்காம இருக்காதீங்க. 1, நன்றி செலுத்தின உங்களுக்கு, everyone that gave thanks to the Lord, கடவுள் blessings-ஐ ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார். அது யோசிக்க முடியாத காருண்யத்தால உங்க கிட்ட கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். அன்இமேஜினபிள் ஃபேவர். நன்றி செலுத்தினீங்களா? உங்களுக்கு ரிசர்வ் பண்ண நன்மைகளை உங்களுக்கு புரியாத காருண்யத்தால் அது கர்த்தர் உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். விசுவாசத்தோடு 2 கையை உயர்த்ததுக்கு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நம்புறீங்க? அந்த காருண்யத்தால உங்களுக்கு என்றே ஆயத்தம் பண்ணின நன்மைகளை உங்க கிட்ட கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். நம்பர் 2, and I will close. 2வது, இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நம்ம இதயத்தை தாழ்த்தி பரிசுத்த உள்ளத்தோடு நன்றி சொல்ல யாரெல்லாம் வந்தீங்களோ இன்னைக்கு சொல்றேங்க, இனி நீங்கள் ஆமேன் 4 பேருடைய தயவுல அல்ல, உங்க தயவுல நிறைய பேர் வாழுவார்கள். கர்த்தர் காருண்யத்தால் உங்களை இடை கட்டுவார். உங்க ஸ்டோரிய கர்த்தர் சேஞ்ச் பண்றார். வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்களை கர்த்தர் திருப்பி மாறுதலாய் மாற்றி ஆச்சரியத்தில் கர்த்தர் நடத்துவார். அப்படி 2 கரங்களை உயர்த்தி நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் பலவீனர் பலவீனர் பலவான் என்று சொல்வார். தரித்திரர் செழித்திருப்பார். தேவன் செயலிதுவே நமக்கா. அறிவிப்புகள் மட்டும் நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லுவாங்க, கேளுங்க. அதுக்கப்புறம் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நன்றி கூட்டத்திற்கு வந்தவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் வாழ்த்து வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் மாலையிலே நம்முடைய பைபிள் ஸ்டடி வழக்கம் போல 6:30 மணிக்கு நடைபெறும். அதைத் தொடர்ந்து நாளை தினத்திலே காலை 3 ஆராதனைகள் 5 மணி, 6:30 மணி, 8:30 மணிக்கு காலை 3 ஆராதனைகளும், அதைத் தொடர்ந்து மாலை ஆராதனை வழக்கம் போல மாலை 6:15 மணிக்கும் துவங்கும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதைத் தொடர்ந்து வருகிற திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை எல்லா நாட்களிலும் அதிகாலை 5:30 மணி என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்களாம் 4:30 மணிக்கு வந்துடுறதுனால இன்னைக்கு 5 மணிக்கு கூட்டம் தொடங்கப்பட்டது. நிச்சயமாகவே அடுத்த 1 வார காலத்தில் இந்த ஜெபிக்கிற எல்லா வருகிற 4ஆம் தேதி நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் ரெஸ்டோரேஷன், இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற ஒரு நாளாய், ஒரு விசேஷித்த நாளாய் அந்த நாள் இருக்க போகிறது. எல்லாரும் வந்து அதில் பங்கு கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற 10ஆம் தேதி நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 3 ஆராதனை கால் நடைபெறும். அதை தொடர்ந்து மாலையிலே இந்த ஜப ஆராதனை, இறுதி நாள் ஆராதனை விசேஷமாய் மாலையிலே ஒரு விசேஷ ஜபத்தோடு கூட முடிய போகிறது. காலையில சர்வீஸ் இருப்பதனாலே அது மாலையிலே பிளான் பண்ணி 10ஆம் தேதி இரவிலே அந்த கூட்டத்தை வைத்திருக்கிறோம். அந்த நாட்களிலும் திரளாய் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்கள். செவ்வாய்க்கிழமை கூட்டங்கள் வழக்கம் போல நடைபெறும். சனிக்கிழமை கூட்டங்கள் வழக்கம் போல நடைபெறும். இந்த நாள் மாலையிலும் நாளை தினத்திலும் வந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி நன்றி நன்றி. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம், நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவ. எல்லாருடைய கரங்களும் மேல உயர்ந்திருக்க. ஒன்லி லாஸ்ட் டைம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி.
ஜீவனா. நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றிப்பா. பிள்ளைகளின் உற்சாகம், எவ்வளோ பாடுகள், எத்தனை கண்ணீர், எவ்வளோ வீழ்ச்சிகள், தூங்காத ராத்திரிகள். முடிஞ்சிடுமோ, இந்த ராத்திரி விடியுமா, விடிவெள்ளியை காண்பேனோ என்று காத்திருந்த ராத்திரிகள். இன்னைக்கு நன்றியோடு நிற்கிறோம்ப்பா. எல்லாத்தையும் கடந்து வந்து நினைச்ச எல்லாம் நடக்கலைன்னா கூட எங்களை இந்த தூரம் வாழ வச்சிங்களே. கையை உயர்த்தும் போது கேளுங்க, இன்னும் ஞானம் வேணும், இன்னும் கிருபை வேணும், இன்னும் தயவு வேணும், இன்னும் உங்கள் கரம் எங்கள் கூட இருக்கணும். எங்களை நடத்துங்க சொல்லுங்க, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் கூட இருங்க, எங்கள் முன்னாடி செல்லுங்க, எங்களை அற்புதமாக நடத்துங்க. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். இன்னும் தேவை கிருபை தாருங்க, இன்னும் தேவை கிருபை தாங்கன்னு ஜெபத்தோடு கரங்களை உயர்த்தி, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும், அது என்னை இம்மட்டும் காத்தது காத்ததுவே. எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. இன்னும் கிருபை தாருமே. தொடர்ந்து வழி நடத்துங்க. மாலை கூட்டத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாளை 4 ஆராதனைகளும் நிறைவுள்ள வார்த்தைகளை தாங்க. மண்டே த்ரூ சண்டே நைட் எங்களுடைய இந்த தேங்க்ஸ் கிவிங் ஜெப காலங்களில் அப்பா, நாங்கள் அதிகாலையில் வந்து உம்மிடத்தில் வேண்ட போகிறோம். ஃப்ரம் ரெஸ்டோரேஷன் கடைசி எல்லை வரைக்கும் இந்த ஜெப நாட்கள் உங்கள் பிரசன்னத்தால் எங்களை இடை கட்டுங்கப்பா. இதில் கலந்து கொண்ட எல்லாருமே பலத்த சாட்சிகளை எழுதி முடிக்கிற கிருபை தாங்க. ஒருவர் கூட குறைவை காணக்கூடாது. 2024 எங்களுக்கு நிறைவுள்ளதா இருக்கட்டும். இன்னும் எங்கள் வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம்டா இருக்கட்டும். வெற்றியோடு வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கரமுயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களும் திருச்சபையோடும் நதிகாலையில் கூடி வந்த தேவ பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்தே இருப்பதாக. நல்ல ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ டேடி. நன்றி சொல்லுவேன். எல்லாரும் கை தட்டி முடிச்சிருவோமா? நன்றி அம்பே, நன்றி அப்பா, நன்றி அன்பே, நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. Today is a Thanksgiving day. வீட்டுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, வீட்டில் நேரம் கிடைச்சா கொஞ்ச நேரம் கதவை பூட்டிட்டு நன்றி சொல்லுங்க. You are preparing your capacity for the next level of reserved blessings. Get ready. Your best days are coming. Hallelujah to the Lord.